டெக் பாஸ் அண்ட் டெக் சூப்பர் ஸ்டார் ரெண்டு பேருமே பேசி வச்சுக்கிட்டு செய்கிறாங்களோன்னு தோணுது. எப்படி வந்து மக்களை அந்த மாதிரி ஏமாத்துறாங்களோ ஏமாத்தினாங்களோ இந்த அடடா கிரியேட்டர்ஸை சப்போர்ட் பண்ணதுக்கான பெய்டு ப்ரமோஷன் திருப்பி கிடைக்காது. யாரை நம்பர்னே தெரியல தாசனா. வணக்கம் வியூவர்ஸ். வணக்கம், வெல்கம் பேக். ஸோ பூமர் சீரீஸில் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு சில ரெஸ்பான்ஸ். ஏன்னா என்ன பேச போகிறோன்னு அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. இவ்வளோ நேரம் பூரா எஸ்ஆர்கே கிட்ட பேசிட்டு வீடியோ இது பண்ணிட்டு அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நான் கொசு அடித்து அவங்கள காப்பாற்றி ஆமாம் அவங்க நியூஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், அந்த நியூஸில் காப்பாற்றி இப்போ இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறேன்னு வேறு சொல்லியிருக்காரு. என்ன செய்ய போகிறாருன்னு எனக்கு தெரியாது. இருங்க என்ன டாபிக்னு எனக்கு தெரியாது. இல்லை இருந்தாலும் எப்பவும் போல் நாங்கள் பூமர் பண்ணுவோம். இந்த பூமரில் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்களோ எனக்கு தெரியாது. உங்களோட டாபிக் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நடுவில் நான் ஒரு டாபிக் கொண்டு வரலான்னு இருக்கேன். என்ன டாபிக் அது? இப்போ அந்த டெக் பாஸ் விஷயத்துக்கு வருவோம். டெக் பாஸ் அண்ட் டெக் சூப்பர் ஸ்டார். எனக்கு இப்போது நிலைமையில யோசித்து பார்த்தா எனக்கு என்ன தெரியுமா தோணுது, ரெண்டு பேருமே பேசி வச்சுக்கிட்டு செய்கிறாங்களோன்னு தோணுது. அந்த மாதிரி வீடியோ இப்போ எப்படின்னா ஒரு காலத்துலலாம் கட்சிகள்லாம் இருக்கும். ஓகே, வெயிட் பண்ணுங்க நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கட்சிகள் இருக்கும், கரெக்டாக கண்டினியூ பண்ணுங்க. அரசியல் பேசல. இல்லை நான் ஒன்று சொல்லிடுறேன். இங்கே பாருங்க, ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து இந்த சேனலுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கூட இருக்கிற கெஸ்ட்டு தலைவர் வந்து ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வர்றாரு. இந்த டாப்பிக்கே இப்போ அவர் தான் பேச போகிறாரு. திரும்பியும் என்ன இதுக்குள்ளே எடுக்காதீங்க, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. சரியா? கரெக்ட் தானே? தெளிவாக சொல்லிட்டேனா? எப்படி பேசினாலும் பேசினதை பாதி எஸ்ஆர்கே தூக்கிற போகிறான். சரி, ஓகே ஓகே. அன்னைக்கே கூட ஒரு விஷயம் பேசியிருந்தோம். சரி, பரவாயில்ல. இப்போ கட்சிக்கு வாங்க. கட்சிக்கு வரேன். அந்த கட்சி வந்து என்னன்னா, ஒரு கட்சி போய் ஒரு அகில இந்த கட்சி இருக்கியா, அது நம்ம பேர் வந்துடும் போல இருக்கு. சரி, ஓகே, நீ தனியா ஒரு கட்சி ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பிரிச்சுக்கிறாங்க. எப்படி வந்து மக்களை அந்த மாதிரி ஏமாத்துறாங்களோ ஏமாத்தினாங்களோ இல்ல மக்கள் ஏமாந்தாங்களோ, இன்னைக்கு இந்த மாதிரி அரசியல் எப்படின்னா, நான் தனியா போய் ஆரம்பிச்சா ஒரு 5 லட்சம் 6 லட்சம் பேர் தான் சேருவாங்க. ஒன்ன நான் காரி துப்பிட்டேனாக்கா, நான் உன்னை காரி துப்பிட்டேன்னா, ஐயோ துப்பிட்டானே தொடச்சிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுவார், நான் அவர்துலேயும் ஒரு 10 லட்சம் பேர் போய் பார்ப்பான். இவனுக்கும் ஒரு 10 லட்சம் பேர் வருவாங்க. ஸோ எப்படின்னா அடடா கிரியேட்டர்ஸும் அடடா நிறைய வியூஸ் வருதே, சூப்பர் ஸ்டார், நான் சூப்பர் ஸ்டார்ரா அப்படின்னு இவரும். ஸோ ரெண்டு பேருமே சம்பாதிச்சிருவாங்க. நடுவில் வீணா போகிறது இந்த தேவையில்லாத வீடியோவை பார்த்து டயத்தை வேஸ்ட் பண்ணி நாசமா போகிறது வியூவர்ஸ். ஆனால் நாமும் காலி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இருக்காதா பின்ன கத்துக்கோ, அவ்வளோதான். நீங்க அப்படி வரீங்க. ஆமாம், அதுதான் சொல்ல வரேன். என்ன பாருங்க, திரும்பியும் நான் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் ஒன்று கிடையாது. இவர் என்ன பேசுறாருங்கிறது வந்து இப்போ வரைக்கும் எனக்கு சத்தியமா தெரியாது. இல்லை நான் பேசும்போது தான் புரியுது. இல்லை அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, நிறைய பேர் எப்படி தெரியுமா அப்புறம் நினைச்சுப்பாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஷோவே அப்படின்னு நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம ரிவ்யூ எடுக்கிறதெல்லாம் இவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நேராக ஒருத்தரை மீட் பண்ணுவோம், நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கம்யூனிட்டிலே இருக்கிற ஒருத்தரை மீட் பண்ணுவோம், ஹாய் சொல்லிப்போம், என்ன ப்ரொஃபஷன் எல்லாமே பேசிட்டு வாங்க ரிவ்யூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எடுப்போம். இன்னொன்று, யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக இங்கே வீடியோ பண்ணல. எல்லாருமே ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கோம். நாங்களுமே ஒரு சில தப்பு பண்ணலாம். எல்லாருமே ஒரு தப்பு பண்ணி தான் கற்றுக்க முடியும். ஓகே, எதுக்காகனா ஒரு வீடியோ பார்க்குறோம், எதுக்காக பார்க்குறோன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகே. ஸோ அன்னைக்கு நான் வந்து அந்த அடடா கிரியேட்டர்ஸை சப்போர்ட் பண்ணதுக்கான சப்போர்ட் பண்ணல. என்ன ஒரு ரீசன்னா, ஒருத்தனுக்கு ஒரு தொழில் கிடைக்குது, ஒரு பிஸ்னஸ்னு ஒன்று பண்ணுறாங்க. இன்னைக்கு யூடியூப்ல வந்து பெய்டு ப்ரமோஷன் பண்ணுறது தப்புன்னு நான் எங்கேயுமே சொல்லலை, எங்கேயும் சொல்ல போகிறதும் இல்லை. ஆனால் பெய்டு ப்ரமோஷன் பண்ணால் அதில் இருக்கக்கூடிய அதே ரேஞ்சில் இப்போ 30,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் இருக்குன்னா, அந்த 30,000 ரூபாய்க்கு நீங்கள் பேசுகிற விஷயம் தான் நம்ம பேசுகிற விஷயம் தான். 30,000 ரூபாய்க்கு இந்த மொபைலெல்லாம் கூட இருக்குது ஆப்ஷன். இந்த மொபைலை மட்டுமே வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த மொபைலில் இந்த அட்வான்டேஜ் இருக்குது, இந்த டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு காமனாக சொல்லணும். இன்றைக்கி முக்கால்வாசி யூடியூபர்ஸ் அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி என் மனசு நானே தேர்த்திக்கிறேன். நாம் பண்ணுற விஷயத்தினால மற்றவங்க நாம் செலவழிக்கிற நேரம் இருக்கு இல்லையா, இந்த நேரத்தை இன்னொருத்தங்க செலவழித்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கணும். யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட பரவாயில்ல, ஒரு 5-6 நிமிஷம் அப்படி ஜாலியாக பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு மிஸ்லீட் ஆகிடக்கூடாது. ஆமாம், மிஸ்லீட் ஆகிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ சுதர்ஷனையோ இல்லை இவங்களையோ கலாய்க்கிறதுக்காக பண்ணல, டெக் பாஸையோ சுதர்ஷனையோ கலாய்க்கிறதுக்காக இல்லை. அவங்கக்கிட்ட அவங்க இவ்வளோ வருஷமாக இருக்காங்க இல்லையா, இவ்வளோ வருஷமாக இருக்கிறதுக்கு அவங்க காமெடி சேனல் வைக்கல, காமெடிக்கு தனியாக வச்சுருக்காங்க. டெக் பாஸ் காமெடி சேனல் இல்லை, டெக் சேனல் தான். சூப்பர் ஸ்டாரும் சூப்பர் இதுவும் வந்து அதுவும் ஒரு டெக் சேனல் தான். ஸோ டெக்கை பற்றி போட்டோம். எதுக்கு டெக்கை இது பண்ணி அடிச்சுக்கிட்டு
எதுக்கு அந்த மாதிரி சொல்றீங்க? அதாவது ஒரு ஹெல்த்தியான கம்யூனிட்டி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். யாரு வேணா தப்பு பண்ணாத மனுஷன் யாருமே கிடையாது. ஓகேயா? ஒரு முதலாளி, அதாவது என்னன்னா எல்லாருமே பண்ண நல்ல விஷயத்தை எடுத்துக்கணுமே தவிர எல்லாருமே பண்ண கெடுதலை நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்காது ப்ரோ. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ சுதர்சனே எடுத்துப்போம். சும்மா ஊர்லலாம் போய் அவரோட இன்டர்வியூவில் தான் நான் பார்த்தேன். மெட்ராஸ்லாம் வந்து வேலை கிடைக்கல, தேடினேன் கிடைக்கல, கடைசியில் உனக்குள்ளே இருக்கிற திறமையை ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கான். கண்டுபிடிச்சி உனக்கு வேலை கொடுத்துருக்கான். அந்த கொடுத்த முயற்சி, அந்த கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி நீ வளர்ந்துருக்க. உன்னுடைய திறமை உனக்கு அத்தனை பேரும் உன்னுடைய ஆயுள் நேரம் மாதிரி 100 மடங்கு மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ், மற்ற உன்னை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் அவங்களோட பொண்ணான நேரத்தை உனக்காக செலவழிச்சிருக்காங்க. அதை வேல்யூ பண்ணணும். நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் திருப்பி கிடைக்காது. கரெக்ட் தான். நினைவுகளாக மட்டும்தான் நம்மளால திரும்ப அதை யோசிச்சு பார்க்கலாம். திருப்பி அதை யோசிச்சு மாதிரி வீடியோ எடுத்து வச்சிருந்தா வேணா பார்க்கலாம். ஆனால் அந்த வீடியோவை உனக்காக பார்க்குறாங்கன்னா உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. ஸோ நீ இந்த மாதிரி ஒரு வன்மத்தோட ஒரு வீடியோ போடும்போது ஒரு 10 பேர் உன்னை விட்டு போனாலும் அது வந்து தப்பு. அதாவது என்னன்னா நான் அன்றைக்கும் அதே தான் சொல்கிறேன். என்னென்னா ஒரு 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 விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க நல்லதோ கெடுதலோ. இந்த பிளாட்ஃபார்மில் இதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இதில் வந்து விற்கிறாங்க. இதில் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நியாயமாக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நல்லா இருக்கு நல்லா இல்லாத நல்லா இருக்குன்னு சொல்கிறது கூட இன்றைக்கி நியாயமாயிடுச்சு. ஏன்னா ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். ஓகே, ஒன்று தப்புன்னா அந்த தப்பு ஆரம்பத்திலே பண்ணக்கூடாது. இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிடணும். இப்போ இதெல்லாம் இருக்கா தப்புன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்வதெல்லாம் உண்மை அல்ல. பொய்யும் இருக்கலாம், உண்மையும் இருக்கலாம். நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. அது வந்து கஷ்டம். புரிஞ்சவன் புரிஞ்சுப்பான், புரியாதவன். ஆமாம், அப்படி ஒரு வீடியோ பண்ண முடியாது. கரெக்ட் தான் இல்லையா? ஸோ இதுதான் அப்படின்னு ஆயிடுச்சு. இதை தான் எல்லாரும் பண்ணுறாங்க. ஓகே, இப்படி பண்ணால், இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சி கூட அவங்க பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுதர்ஷன் அவ்வளோ தூரம் வாழ வச்ச விஜயும் அந்த இவங்களும் சுதர்ஷன் அப்படி விட்டு கொடுத்துட மாட்டாங்க. நம்ம 2 பேருமா சேர்ந்து சண்டை போடுற மாதிரி நடிப்போம். 2 பேருக்கும் வியூஸ் கிடைக்கும். எங்க ஆள் புது தியரிலாம் வராருங்க. ஸோ இப்படி கூட இருக்கலாம். நாளைக்கு ஒரு வாரம் கழிச்சு உண்மைங்க அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, இப்போ 2 சேனல் நான் தனித்தனியா நடத்திக்கிறேன்னு சொல்லிட்டாங்களாங்க அப்படின்னு வரலாம். சரி, இதெல்லாம் வந்து என்னன்னா இதெல்லாம் வந்து எப்படின்னா ஸ்பெகுலேஷன்ஸ். அதாவது இப்படியும் நடக்கலாம், அந்த மாதிரியான ஒரு சில கருத்து சொல்றாரு. இது வந்து நடக்கும்னு சொல்ல வரல. அப்பவும் மக்கள் என்ன தெரியுமா பண்ணுவோம், 2 பேரும் சேர்ந்துட்டாங்கப்பா, 2 பேரும் சூப்பர் பார்ப்போம்ப்பா, நம்ம பார்ப்போம். உனக்காக நாங்கள் பண்ணுற வீடியோவை உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறீங்க. மிஸ் ஆயிடுச்சு. உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறீங்கல்ல, அதை விட ஒரு ரெக்கக்னேஷன் எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம். ஏன்னா அதுக்கே எங்களுக்கு ஒரு காசு கிடைக்குது. ஆமாம்மா, அந்த காசு போதும். இப்போவும் நாங்கள் விளம்பரம் பண்ண மாட்டோம்னு சொல்ல, நியாயமான ஒரு பொருள் நாங்கள் எங்களோட உண்மையை சொல்லக்கூடிய, இப்போ எப்படி நான் பேசுகிறேனோ இதே மாதிரி அதில் தப்பு இருந்தால் தப்பு. அந்த 30,000 ரூபா மொபைல் நான் சொன்னேன் இல்லையா, அதில் என்ன இருக்கோ இது வாங்கினா இது இருக்குது, வாங்கிக்கங்க. ஒரு வேலை காமேஷ் ப்ரோ சொன்ன மாதிரி இருக்குமோ இருக்கட்டுமே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் அதுவும் ஒரு ஏரியாவை தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு இதில் இருந்து நல்லது ஒரு க்ரியேட்டிவிட்டியாக அந்த வீடியோவில் கூட பாருங்கள், அவ்வளோ அழகாக சுதர்ஷன் எடிட் பண்ணியிருக்காரு. அடடா கிரியேட்டர்ஸ் பண்ணதில் வந்து அந்த எடிட்டிங் இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது. ஓகே, இல்லை 2 பேருக்கும் ஒரே ஆள் எடிட் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. ஓகேயா சுதர்ஷா, நிஜமாவே இப்படிதான் இருக்காடா, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் எப்படி இருந்தாலும் நிறைய பேரை என்டர்டெயின் பண்ணுறீங்க, அது நான் உங்களை பாராட்டுறேன். ஏன்னா ஒரு விஷயம் என்டர்டெயின் பண்ணும். WWE எல்லாம் ஒரு காலத்தில் உண்மை நினச்சி பார்த்தவங்க எல்லாம் இருக்குமா இல்லையா? உண்மைதான். அண்டர்டேக்கருக்கு 7 உயிரா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இனிமேல் நாங்களும் என்ன பண்ண போகிறோம், சிவரணி காமேஷ் ப்ரோ சேர்க்கவே மாட்டேன் இதுக்குள்ள. ஆனால் இவரால தான் பாதி பிரச்சனை. உன் சேனலில் என்ன பேசினாலும் நீ தான் பொறுப்பு, அதை முதல்ல தெரிஞ்சுக்க. ஓகே, அதெல்லாம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் சொல்லிட்டு எழுந்து போயிடுவீங்க. ஆமாம், என்னன்னா தனித்தனி சேனல் ஆரம்பிக்க மாட்டோம், 2 பேரும் சண்டை போட்டுப்போம். எங்களுக்கு SRK இருக்கான், அவனே நல்லா எடிட் பண்ணுவான், 2த்துக்கும் ஒரே எடிட்டர். ஓகே, 2ம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இதுலேயே பாருங்கள், தனித்தனி சேனலில் பார்க்கலாம். என்னென்னலாம் எப்படிலாம் சொல்கிறாரு பாருங்க. சரி, ஓகே, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எனக்கு என்னன்னா, பாவம் சுதர்ஷனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அடடா கிரியேட்டர்ஸில் ஒர்க் பண்ணுறதை விட தனியாக ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும்னு 2 அண்ணன்களாக சேர்ந்து தம்பிக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க.
அப்படி சொல்றீங்க. ஆமா. எவ்வளவு அழகா ஒரு எப்படி தெரியுமா வானத்தை போல படம் மாதிரி கடைசியில எங்க ஆள் வந்து முடிச்சு விட்டாரு பாருங்க ஸ்டோரியை. சரி மொத்தம் அதுதான். இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். பிளஸ் இதுல ஃபேக்ட் என்னன்னா, எப்பயுமே டிஃப்ரெண்டா திங்க் பண்றது அப்படிங்கறத நம்ம நெகட்டிவா பார்க்க முடியாது. சில விஷயங்களை டிஃப்ரெண்டா திங்க் பண்றது நல்லதுதான். நல்லதுதான். என்னன்னா நான் இதனால வந்து எதுவும் மாற போதெல்லாம் இல்ல. பட் நம்ம மனசுல படுறதை நம்ம பேசுறோம். இப்போ அந்த ஒரு வீடியோவை பார்க்கறதுனால ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா அதுவும் நல்ல விஷயமே. உங்களோட பிபி உங்களுடைய பர்சனல் விஷயத்தை மறந்து கொஞ்ச நேரம் உங்களை வந்து இந்த வீடியோ சுதர்ஷன் போட்ட வீடியோ இருந்ததுன்னா, ஏன்னா எடிட்டிங்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் ஒவ்வொரு விஷயமும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அழகாக தான் இருக்கு. சரி ப்ரோ, புரியுது. ஸோ இதனால மக்களுக்கும் புரிஞ்சிருக்கும். அவங்க என்ன இப்போ உங்க வீடியோ பார்க்கறதுனால எங்களுக்கு என்ன ஆகும்னு நீங்க கேட்கலாம். அது அனாவசியம். ஒரு விஷயமும் முயற்சிகள் எடுக்க ஆரம்பிக்கிறோம், முடியும் போது நல்லதா முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். அவங்களா காரி துப்புலனாலும் கடைசியில ஞாபகப்படுத்தி காரி துப்பு வர சொல்லுங்க ப்ரோ. சூப்பருங்க. மீண்டும் உங்களை ஒரு முறை நம்ம SRK சொன்ன மாதிரி உங்கள் பேரழகு பூமர் சிவபரணி, அழகு பூமர் காமேஷ் சொன்ன சொல்லி முடிச்சிட்டேன். நன்றி. ஓகே. ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஆஸ்கர் வின்னர் SRK ஏதாவது கட் பண்ண கெஞ்சி கேட்குறேன்டா, கட் பண்ணாமல் போடுறான். ஓகேங்க, பார்க்கலாம். பாய். நான் முக்கியமாக பேசுனதெல்லாம் அவன் கட் பண்ணுறாங்க. பாய்ங்க. வரட்டா.